நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதா 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 இங்க மேல மேல அழகன் அழகன். சார் என்ன சார் அங்க? நீ எப்ப புள்ள சொல்ல போற? தப்பென்னு செஞ்சே தள்ளி போற. நீ எப்ப புள்ள சொல்ல போற? தப்பென்னு செஞ்சே தள்ளி போற. சார் என்ன சார் ஆச்சு? இருங்க சதா, நான் கீழே வரேன், நான் வந்துடுறேன். சரி வாங்க. கீழே வர்ற சதா, வர்ற சதா. என்ன சார் இதெல்லாம்? ஏன் புரியல. ஏன் சதா ஏன்? இப்பவும் புரியல சார். சதா, நீ ஆசைப்படுறத விட உன்ன ஆசைப்படுறத கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சதா. சதா இன்னுமா புரியல சதா? தமிழ்ல தானே சொல்றீங்க, அதுக்கப்புறம் எனக்கு எப்படி புரியாம இருக்கும்? அதெல்லாம் புரியுது, அத ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. உனக்கு புரியலையா சதா? புரியல சார். சதா நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? ஆமா சதா, ஸ்டோரி டெல்லிங். என்ன கதை? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்துச்சாம். அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். சார் ஐயோ, இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும் சார். சாரி சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு சதா. ஒரு ஊர்ல ஒரு கிளி இருந்துச்சாம். அந்த கிளி பருத்தி மரத்து மேல உட்கார்ந்துட்டு அதுல இருக்கிற பச்சையா இருக்கிற காயெல்லாம் பழுக்கும், நம்ம கொத்தி கொத்தி திங்கலான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சாம். சதா சிரிக்காதீங்க சதா, சீரியஸ் சதா. ஓகே ஓகே சார் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் அந்த பழம் பழுக்கவே இல்லையா. பருத்தி காய் வெடிச்சு பஞ்சா பறந்துச்சான். சார் அதுக்கு பேரு இளவு காத்து கிளி அதானே சார்? கதையெல்லாம் தெரியுது, ஆனா இளவு காத்த கிளி யாருன்னு தான் உங்களுக்கு தெரியலையே சதா. சார் உங்க கதையில அந்த ஸ்டாலின் தான் பருத்தி காய், நீங்க தான் இளவு காத்த கிளி. ஓ, உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எப்படியோ தெரியும், இப்ப அதுவா முக்கியம். நான் சொல்றத கேளுங்க சதா. சொல்லுங்க. என் கதையில நான் தான் இளவு காத்த கிளி, நீங்க தான் அந்த பருத்தி காய் சதா. சார் என்ன சொல்றீங்க? சதா ஏன் சதா சைலண்ட் ஆயிட்டீங்க? அதுல சார் உங்க மேல அன்பு இருக்கு, மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, ஆனா காதல் இல்லைன்னு சொல்ல போறீங்க அதானே? இல்ல. அப்புறம்? இது எதுவுமே இல்ல, காதலும் இல்லன்னு சொல்ல போறேன். சாரி சார், நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசினதுக்கு. சிச்சி, மதிப்பு மரியாதை இல்லைன்னா கூட போகுது சதா, ஆனா காதல் மட்டும் இருந்தா கூட ஓகேன்னு சொல்ல வந்த சதா. இப்படி சிரிச்ச என்ன சதா அர்த்தம்? ஒண்ணும் இல்ல சார், இப்படி இருக்கீங்களேன்னு நினைச்சு சிரிச்சேன். ஏன் சதா, இதுல என்ன தப்பு? சார் இந்த காதல் கத்திரிக்காயில எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஸ்டாலின் கொஞ்சம் என்ன மாதிரியான ஆளு, அவனை கல்யாணம் பண்ணா இந்த ஸ்கூல்லயே இருக்கலாம் தான் நான் சம்மதிச்சேன். அவன் தான் சார் முடிவு பண்ணணும், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. சதா நீங்க என்ன கட்டிக்கிட்டாலும் இதே ஸ்கூல்ல இருக்கலாம் சதா. சார் நம்ம ரெண்டு பேரும் நேர் ஆப்போசிட் சார், சரியா வராது. சதா ஒருவேளை இந்த ஸ்டாலின் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா? சார் சாரி சாரி, அவன் ஒரு முட்டாள் சதா. அவன் உன்னை வேணான்னு சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சதா. அப்படி ஒருவேளை அவன் வேண்டான்னு சொன்னா என்ன சாய்ஸ் வைப்பீங்களா சதா? சார் நீங்க என்ன குவெஸ்டனா? உங்களை சாய்ஸ்ல விடுறதுக்கும் சேர்த்துக்கிறதுக்கும் போங்க சார். சதா என் வாழ்க்கையில விடிவெள்ளியா வராட்டாலும் ஒரு டீப் லைட்டா கூட வர மாட்டீங்களா சதா? சார் உங்க அழகுக்கும் அறிவுக்கும் பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க சார். சதா அப்ப என்ன வேணான்னு சொல்றீங்களா சதா? சார் வேணும்னு சொல்ல முடியலன்னு சொல்றேன் சார். ரெண்டுமே ஒண்ணுதானா சதா? ரெண்டும் ஒண்ணுதான் சார், ஆனா அந்த ஒண்ணு இந்த ரெண்டுல ஒண்ணுதான். குழப்பமா பேசி என்ன வெட்டி விட பாக்குறீங்களா சதா? சார் நான் ஸ்டாலினோட பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன் அது சார். வரும்போது வரட்டும் சதா. அது இல்ல சார், அது எதுவா இருந்தாலும் நம்மளுக்குள்ள சரியா வராதுன்னு தான் சொல்றேன். நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்கிட்ட இல்லாதது அந்த ஸ்டாலின் கிட்ட அப்படி என்னதான் இருக்கு சதா? சதா சிரிக்காதீங்க சதா. சார் ரொம்ப சிரிப்பு காட்டாதீங்க சார், வயிறு வலிக்குது. சதா எனக்கு நெஞ்சு வலிக்குது சதா. இந்த அழக உனக்காக 16 வயது நிலை மயில் மாதிரி காத்துக்கிட்டு இருப்ப சதா, காத்துக்கிட்டு இருப்ப சதா, காத்துக்கிட்டு இருப்ப சதா. நீ எப்ப புள்ள சொல்ல போற? தப்பென்னு செஞ்சே தள்ளி போற. நீ எப்ப புள்ள சொல்ல போற? தப்பென்னு செஞ்சே தள்ளி போற. டேய் எப்படா சிட்டி வருவா? பொருடா வருவான்.
பசிக்குதுடா அதான் ஓட்ட ஓட சொன்னேன். அப்போ அவன் சாப்பிட்டு பார்த்தா தானே வாங்கி வருவான். டேய் என்னங்கடா இங்க வந்து உட்காந்துக்கிறீங்க? சும்மாதான் குருவி. சும்மாவா? ஒழுங்கா உட்காந்து வீட்டுல படிக்கிறத விட்டு இங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. நான் குருவி செம்ம டென்ஷனா இருக்க போல. ஏண்டா உங்களுக்கு என்னடா ஒரு கவலையும் இல்ல? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, நம்மளுக்கு அப்படியா? நான் பிரச்சனைன்னு சொல்லி குருவி பைசல் பண்ணிடுறான். ஆமா, அப்படியே பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாலும் பெரிய மனுஷன் மாதிரி கேட்காதீங்கடா. குருவி இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய் ஆளை விடுங்கடா. இப்படி சொன்னா எப்படி குருவி? நம்ம எல்லாம் அப்படியே பழகி இருக்கோம். நீ தானே நம்ம கேங் லீடரு. டேய் என்னங்கடா சொல்றீங்க? கேங்க் லீடரா? இருக்கிற பிரச்சனைய போதாதா? நீ தான் குருவி எங்களுக்கு எல்லாம். உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க சும்மா விட்டுருவோமா? சும்மா சொல்லு குருவி. இப்ப யாரு குருவி பிரச்சனை பண்ணா? சொல்லு குருவி தூக்கல. டேய் புலிங்களா நீங்கலாம்? டேய் குருவி, சிட்டை குருவி. டேய் என்னங்கடா? சொல்லு குருவி, நீ தான் நம்ம அண்ணன் தம்பின்னு அடிக்கடி சொல்லுவ. நீ எப்படி பண்ண எப்படி குருவி? உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கு இல்லையா? சொல்லு குருவி. டேய் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ற மேட்டர் இல்லடா. நீங்க எல்லாம் சின்ன பசங்க. யார் சின்ன பசங்க? நாங்களா? குருவி நாங்களா சைல்டு ஜூனியர்ஸ். அப்படின்னா படிக்காத மேத மாதிரி நாங்கெல்லாம் குழந்தைங்க மேத குருவி. இப்ப என்ன விஷயம்? ஏன் எச்சம் திட்டினாரா? டேய் அதுக்கெல்லாம் குருவி அசராதுடா. வேற நம்ம விஷயம் இருக்கு. மொத்தத்துல நான் சொல்லாம என்ன விட மாட்டீங்க அப்படிதானே? உனக்கு உதவி பண்ணலான்னு பாக்குறோம், அப்புறம் இஷ்டம். நான் இத உங்ககிட்ட சொன்னேன்னு சாருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டு வர்றா. என்ன ஸ்டாலின் சார் சமித்து கல்யாணம் பேச்சுதுனா? ஏய் தெரியுமாடா உங்களுக்கு? கில்லாடி பசங்கடா நீங்க. எப்படா கண்டுபிடிச்சீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா குருவி? இதெல்லாம் எங்களுக்கு பழசு. மிஸ் ஸ்கூலுக்கு வந்தானிக்கே நாங்கெல்லாம் இது பேசி முடிச்சிட்டோம். எங்களுக்கு எல்லாம் ஃபேஷன்ஸ் அப்ப போறோம் குருவி. இந்த மேட்டர் எல்லாம் பேட்டா தெரியும். எப்பா உங்ககிட்ட ரொம்ப ஜாகிரதையா தான் இருக்கணும். சாரு மிஸ் கல்யாணம் பண்ண நல்லதுல குருவி. உனக்கு என்ன இதுல பிரச்சனை? ஏண்டா பண்ணீங்கன்னா எனக்கு என்னடா பிரச்சனை? உங்க சார் தான் பண்ணிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுகிறாரு. மிஸ் ரொம்ப நல்லவங்க குருவி, அது சாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் அடம் பிடிக்கிறாரு, மிஸ் வேணான்றாரு. ஏன் குருவி? உங்க சார் தான் பெரிய அப்பாட்டாக்கராச்ச. சம்யுக்தா மிஸ்ஸ போய் யாராவது வானான்னு சொல்லுவாங்களா? ஆனா இவர் சொல்லிட்டாரு பாத்தியா? ஏன் சார் வேணானாரு? ஏண்டா அதுக்கு பக்கமா ஏதோ காரணம் சொல்றாரா? அவர் சொல்ற மேட்ரே இதான். என்னன்னு தெரியுமா? சாரு டீச்சரை கல்யாணம் பண்ணி கூடாதான். அதான் ஏன்றோம். எல்லாம் உங்களுக்காக தான்டா. எங்களுக்காகவா? என்ன குருவி சொல்ற? உங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டா இருக்கணுமா? அவர் பேசுறது அவருக்கு தானே புரியும். எப்படியும் மிஸ் இந்த ஸ்கூலை விட்டு போறதுன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்ற குருவி? மிஸ் போயிடுவாங்களா? ஏன்? அவங்க அம்மா மிஸ்ஸுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டாங்கடா. மாப்பிள்ளை டில்லியில வேலை பாக்குறாராம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மிஸ் உஸ்ன்னு போயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஏன் குரு சிரிக்கிற? ஏய் வேற என்னடா பண்ண சொல்ற? உங்க சாருக்கே கவலை இல்ல, என்னால வேற என்ன பண்ண முடியும்? நீ சார் கிட்ட பேசு குருவி. ஏண்டா எச்எம் பேசி பாத்துட்டாரு, மிஸ் கூட பேசி பாத்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசியே ஒத்துக்காதவரு நான் சொன்னா ஒத்துக்குவாரா? இனிமே உங்களுக்கு நெய் குருவிதான். பயமுறுத்தாத குருவி. குருவி நாங்க வேணா சார் கிட்ட பேசி போகட்டுமா? ஏண்டா நீங்களா? நாங்க சொன்னா சார் சரின்னு சொல்ல குருவி. சார பத்தி உனக்கு தெரியல. ஏண்டா இது சரியா வரும்ன்ற? குருவி சரியா வரும் குருவி. சரிடா, உங்களால அவருக்கு ஒரு நல்லது நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஏய் நான் தான் சொன்னேன்னு போட்டுக்கிட்டு குத்துறாதீங்க. கேள்விப்பட்டேன் அது இதுன்னு மொல்லமா சொல்லி சம்மதம் வாங்குங்கடா. சரி குருவி, நாங்க எப்படி பேசி பாக்குற மட்டும் பாரு. நாங்கடா நம்ம சாரா ஓகே சொல்ல வைக்கிறோம். சூப்பர்ரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் குட் ஈவினிங் சார். டேய் ஏடா இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்கீங்க? டேய் கேக்குறேல்ல? ஒன்னும் இல்ல சார், சும்மாதான். அப்படியே சும்மாவா? இல்ல சார், மின்னல் தான் என்னமோ டவுட் கேக்குன்னு சொன்னா. சொன்னீங்களா? ஆமாண்டா சொன்னியடா. சார் போய் சொல்றாங்க சார். இவங்க தான் மிஸ் விஷயம் பேச கூட்டு வந்தாங்க சார். டேய் ஏடா மிஸ் மேட்ரு கேக்குறேல்ல? இல்ல சார், நீங்க மிஸ்
கல்யாணம். சார் மிஸ்ஸுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஊரை விட்டு போயிடுவாங்கன்னு. இதெல்லாம் யாரா உங்ககிட்ட சொன்னது? இல்ல சார், வேற யாரும் சொல்ல சார், நாங்க தான். டேய் உண்மையை சொல்லுங்கடா, உதவாங்க போறீங்க. யாரா உங்ககிட்ட சொன்னது? எங்களுக்கே தெரியும் சார். இப்படா தெரியும்? பொதுவா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க சார். ஓஹோ, பொதுவா பேசுறது இருக்கட்டும்டா, என்கிட்ட வந்து பேச சொன்னது யாரு? அப்படியெல்லாம் யாரும் சொல்லல சார். பொய். மிஸ் எதுவும் பேச சொன்னாங்களா? அவங்க எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க சார். வேற யாரு என்கிட்ட பேச சொன்னது? குருவிலாம் சொல்லல சார். ஓஹோ, அவ வேலைதானா அது? நினைச்சேன்டா. நான் வேண்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சார் என்னடா? எங்களுக்கு மிஸ் ரொம்ப பிடிக்கும் சார். அவங்க ஸ்கூல் விட்டு போக கூடாது சார். சார் மிஸ்ஸுக்கு வேற கல்யாணம் ஆயிட்டா ஸ்கூலை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். டேய், கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? சொல்லுங்கடா, அதுக்கான வயசு வந்துருச்சா உங்களுக்கு? இங்க பாருங்க, கல்யாணம், குடும்பம், வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாதுடா. போக போக புரியும். நீங்க சந்தோஷமா இருக்கணும் சார். மிஸ் சந்தோஷமா இருக்கணும் சார். டேய் பெரிய மனுஷங்களா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. என்னன்னு சார் சொல்லட்டும்? யாருகிட்ட? குருவி கிட்ட. குருவிட்ட நானே பேசிக்கிறேன். குருவியை திட்டாதீங்க சார். டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சார் மிஸ்ஸே கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். பாருங்கடா, மிஸ்ஸோ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு எனக்கும் பிடிக்கும். பிடிக்கிற எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? நீங்க முதல்ல ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, மற்ற வேலை நான் பாத்துக்கிறேன், சரியா? உங்களோட மிஸ் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மளோடதான் இருப்பாங்க. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னாலும் இருப்பாங்களா சார்? டேய் இருப்பாங்கடா. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல சார்? போங்கடா. சார் எங்க மேல கோவம் இல்லையே? எப்பா பெரிய மனுஷங்களா, உங்க அன்பு தொல்லை தாங்க முடியல, கிளம்புங்க. குட் நைட் சார். வரேன் சார். வணக்கம்மா. சம்யுக்தா தானே? நீங்க? முரளி அண்ணாச்சி. ஓ நீங்க? அதான பார்த்தேன். என்னை பத்தி கேள்விப்படாம இருக்க முடியாதே. யாரும் என்னை பத்தி நல்லா சொல்லியிருக்க மாட்டாங்களே. ஆமா, பெரிய வில்லன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் போன மாசமா. இந்த மாசம் நான் கல்வி தந்தை. கல்வின்ற கோயில கட்டி அதுல அறிவுன்ற கோபுரத்தை பார்க்க போறேன். ரொம்ப ஜாலியா பேசுறீங்க சார் நீங்க. ஏமா சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஜாலியா இருக்குன்ற? சார் நிஜமாவே நீங்க பேசுறப்போ எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் சார் வருது. கெட்டது பண்ணனாலும் 4 பேத்துக்கு நோகாம கெட்டது பண்ணணும், அதுதான் நம்ம ஸ்டைல். என்ன விஷயம் ஆச்சு? சும்மாதாம்மா, உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க நிக்குது. தண்ணி குடிக்கிறியாமா? வேண்டாம். நேத்து கூட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்படி இன்னைக்கே பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன பத்தியா? என்ன நச்சு பேசிட்டு இருந்தீங்க? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தாமா. அந்த கதை தானே ஓடிட்டு இருக்கு. ஸ்டாலின் சம்மதிப்பானா மாட்டானா, அதுதான் இப்போதைய டென்ஷன். அது எப்படி உங்களுக்கு? என்னம்மாடி இப்படி கேட்டுட்ட? எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் என்னுடையது, அதோட சக்கரவர்த்தி நான். அண்ணாச்சிக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? அதெல்லாம் இருக்கட்டும், இது யார் சொன்னது உங்ககிட்ட? எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அம்மாடி, ஒரு ராஜாவுக்கு நாட்டு ஆள்றதுக்கு தேவை படைபலம் இல்ல, ஒற்றர் பலம். ஓ ஆமாமா, நம்ம என்ன செய்யறோன்றதை விட நமக்கு எதிரில இருக்கிறவன் என்ன செய்யறான்றதுல தான் கவனமா இருக்கணும். அந்த விஷயத்துல நம்ம ஒற்றர்கள் கை தேர்ந்தவங்க. அப்போ எங்க ஸ்கூல்ல உங்க ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அத விடுமா. ஸ்டாலின் என்ன சொன்னான்? ஆமாவா இல்லையா? இன்னும் பதில் சொல்லல. ஆமான்னு சொல்றவன் யோசிக்க மாட்டாமா? இல்லன்னு சொல்றவன் தான் யோசிப்பான், இழுத்தடிப்பான். அவன் இதுக்கு சம்மதிக்க மாட்டாமா. எப்படி சொல்றீங்க? உனக்கு முன்னாடி அவன் பார்த்த பொண்ணுக்கு அவன் ஓகே சொல்லியே. யாரு? அதாம்மா, அந்த அக்ரஹாரத்து வீட்டுல அவன் தங்கி இருக்கிறானே, அந்த வீட்டு பொண்ணு சிவகாமி. நிஜமாவா சொல்றீங்க? நான் தான் சொன்னனே, என் தகவல் என்னைக்கும் பொய்க்காதுன்னு. அத விடுமா. ஸ்டாலின் வேணான்னு சொன்னா நீ என்ன பண்ண போற?
நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனுக்கு உன்னோட அருமைய புரிய வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நமக்கு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பொருளோட அருமை நமக்கு தெரியாது. அந்த பொருள் நம்மள விட்டு தள்ளி போகும்போதுதான் அதோட அருமையே நமக்கு புரியும். நானும் தள்ளிதானே போக போறேன். பொறுமா, இன்னும் நான் முடிக்கல. அதே பொருள் நம்ம எதிரிகிட்ட போகும்போது வலிக்கும் பாரு ஒரு வலி. அதுதான் நம்மள வேணான்னு சொன்னவனுக்கு கொடுக்கிற பதிலடி. என்ன உங்களோட வான்றீங்களா? ஆமாமா, என் ஸ்கூலுக்கு வந்துரு. அங்க வந்து உன் திறமைக்கு நாங்க என்ன மரியாதை கொடுக்கறோன்றத அங்க வந்து பாரு. உன்ன மாதிரி நல்ல திறமைசாலிகளை தான் தேடிட்டு இருக்கோம். வா, உன்னை பிரின்சிபால் ஆக்கிடுறேன். அதெல்லாம் முடியாது. என்ன, ஒரு MA.Phil வேணும், அவ்வளவுதானே, வாங்கிக்கலாம். முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கே. பேசி பேசி முடிவு பண்ற பழக்கம் எனக்கு இல்ல. முடிவு பண்ணிட்டு தான் பேசுவேன். சூப்பரா பேசுறீங்க சார். சொல்றத தான் செய்வேன், செய்யறத மட்டும் தான் சொல்லுவேன். கடைசியா என்ன சொல்ல வரீங்க இப்போ? ஸ்டாலின் சம்மதிச்சா அவன் கூட சேர்ந்து எனக்கு எதிரணியில விளையாடி என்ன தோக்கடி. ஒரு திறமைசாலிட்ட தோத்த பெருமை எனக்கு கிடைக்கட்டும். இல்லனா என் கூட சேர்ந்து விளையாடி ஸ்டாலினை தோக்கடி. ஒரு திறமைசாலிட்ட தோத்த பெருமை அவனை போய் சேரட்டும். ஆனா ரெண்டும் இல்லாம ஊரை விட்டு போயிடாத என்ன? கண்டிப்பா அண்ணாச்சி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நல்லதுமா, அன்பே சிவம். வரம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாட்டர் டேங்க் கேபி கிட்ட பேசலையா இல்லையா? பேசலடி. ஏன் பேசல? பேசுறேன்டி. ஏய், சொல்லி 4 நாள் ஆகுது, இன்னும் பேசலங்கிற. அவசரப்பட்டு எப்படி இத பேசுறது? நீ எதுக்கு இவ்வளவு ஜர்க் அடிக்கிறன்னு எங்களுக்கு புரியலையே. அதுக்கு இல்ல. இல்ல இது சரிப்பட்டு வராது. நீ யோசிச்சு பேசுறதுக்குள்ள அவன் அந்த ஸ்கூல்ல சேர்ந்து 8வது போயிருவான். பேசலாம் பேசலாம். பேசலாம்னா எப்படி பேசுவ? உங்களுக்கு பேசணும்னா நீங்க பேசிக்கோங்க. அப்பனா நாங்க பேசும்போது நீ கூட இருக்க மாட்டியா? அப்படி இல்ல, நீங்களே பேசுங்க. ஏண்டி, அவன் மேல உனக்கு அக்கறையே இல்லையா? அவன் நம்மளெல்லாம் விட்டு போறாடி. என்னமோ போன போதுன்ற மாதிரி பேசுற. எங்கப்பா போறா? இங்க இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போறா. சாயங்காலம் வீட்டுக்கு போனா அவளை பாத்துட்டு போறோம். போட்டேன்னா நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவன் என்ன பேச போறேன்? ஏய், எதுக்குடி அவள அடிச்சா? இவ பேசுனதுக்குள்ள இவள கொன்னே போட்டுக்கணும்டி. ஏய், அழாதப்பா. ஏய், என்னப்பா ஆச்சு? எதுக்கு அழுவுறா? எல்லாம் உன்னாலதான். நான் என்னப்பா பண்ணேன்? உன் விஷயத்தினாலதான் எனக்குள்ள சண்டை வந்துச்சு. நான் என்னடி பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது? என்னடி? ஏய், நடிக்காதடி. நீ அந்த ஹோலி ரோஸ் ஸ்கூல்ல சேர போறதானே? என்னடி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற? ஏய், ஏன்டி இப்படி பண்ண? என்னடி அவகிட்ட கெஞ்சுற? அவ தான் நம்மளாம் வேணான்னு வேற ஸ்கூலுக்கு போறாள, அப்புறம் எதுக்கு அவகிட்ட கெஞ்சுற? இல்லப்பா, எனக்கு அந்த ஸ்கூல் சேரவே பிடிக்கல. ஏய், நீயும் ஆரம்பிக்காத. ஒருத்தி வாட்டர் டேங்க் திறந்து விட்டது போதாதா? அப்பதான் நான் சொல்ல கேட்கவே இல்ல. இது ஏன்டி எங்க கிட்ட சொல்லல? எப்படிப்பா என்னால சொல்ல முடியும்? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏ லூசு, சொல்லலன்னா சரியாயிருமா? சரி, நாங்க வேணா வந்து உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? அவர் கேட்க மாட்டாரு. சரி, அப்ப நாங்க வேணா வாட்டர் டேங்க் அனுப்பி பேச வைக்கிறோம். நான் வரல. ஏண்டி? நான் எங்கேயும் வரல. ஏய், நீ தாண்டி கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு, நீ சொன்னாதான் கேட்பாங்க. அப்ப முதல்ல நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு தான் வரணும். என்னடி சொல்ற? எங்க வீட்ல என்னையும் அங்க கொண்டு சேர்க்க போறாங்கடி. ஏய், என்னடி சொல்ற? ஆமாப்பா, எங்க அப்பா அண்ணாச்சி கிட்ட வேலை பாக்குறாங்க. அண்ணாச்சி தான் ஃபீஸே இல்லாம சேர்த்துக்கிறேன்னு சொன்னாராம். நீங்க 2 பேரும் இந்த ஸ்கூல் விட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்னடி பண்றது? ஏன்பா இப்படி பண்ணீங்க? நான் என்னடி பண்ண முடியும்? எங்க அப்பா தான் அடம் பண்ணிக்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி.